Hey friends, இன்னைக்கு ஒரு unboxing and review தான் பார்க்க போறோம். ப்ராடக்ட் என்னன்றதை நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க மியூசிக் லவரா இருக்கீங்க, ஒரு நல்ல தம்பிங் பேஸ் எதிர்பார்க்கறீங்க, ஒரு நல்ல எக்ஸ்டெண்டட் பேட்டரி லைஃப் வேணும், ஒரு பட்ஜெட் ரேஞ்சில ஒரு ப்ராடக்ட் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ ஒரு ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். மேலும் நம்ம சேனல்ல ரெண்டு இயர்பட்ஸோட அன்பாக்சிங் போட்டுருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Syska, இன்னொன்னு வந்து OnePlus. ஸோ அதனோட ரிவ்யூ நீங்க இன்னும் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதையுமே போய் செக் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா InstaPlayலேருந்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்கியிருந்தேன். இதனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $899. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அமேசான் கவர் ஓப்பன் பண்ணதுமே இந்த InstaPlayயோட பவர் பட்ஸோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பின்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது எக்ஸ்ட்ரா பேஸ் உள்ள ஹெட்ஃபோன்ஸ் தான். நீங்கள் பிராண்டட்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்காது. பட் இது புது பிராண்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸோட கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே லைட் வெயிட். டோட்டல் வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 36 கிராம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 12 hours பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வரும். அடுத்தது இதோட பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 140 mAh கொடுத்துருக்காங்க. இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. இதில் குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ST's டைனமிக் சப்போர்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே உள்ளுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து இதனுடைய வாரண்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நானுமே இது அமேசான் ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். அதாவது நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 6 month வாரண்டி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதனுடைய வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். நீங்கள் வந்து அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் எந்த இதில் வாங்குறீங்களோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க சைட்டில் போய் நீங்கள் ரிவ்யூ போட்டு அதை வாட்ஸ்அப் அவங்க ஒரு நம்பர் இருக்காங்க, அந்த நம்பருக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 6 month கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்பேண்ட் தான் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு ப்ரீமியம் லுக் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதுனால ஒரு $899 என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேட்டரி பேலன்சிங் வந்து அதாவது வெயிட் பேலன்சிங் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே மடித்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் சப்போர்ட்டாக காதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் கிடையாது, மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டுத்தையுமே ஒட்டி வச்சுக்கலாம். மற்றபடி OnePlusல இருக்க மாதிரி சப்போர்ட்லாம் இருக்காது. பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. இதனுடைய டோட்டல் வெயிட் 36 கிராம்ன்றதுனால டோட்டலாகவே பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தின்னா இல்லாமல் ரொம்பவும் திக்கா இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. IPX5 உங்களுக்கு ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு போய்க்கலாம். சென்டர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிடும். ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இண்டிகேஷன் காட்டும். அதே சென்டர் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் கால் அட்டன் பண்ணுறதும் கேன்சல் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அதே சென்டர் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக என்ன கால் பண்ணீங்களோ அது மறுபடியும் ரீடெயில் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கம்பார்ட்மெண்ட் ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 80% உங்களுக்கு சார்ஜில் வருது. இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம் எனக்கு ஆச்சு. அடுத்தது இந்த இயர் டிப்ஸில் கொடுத்துருக்க அந்த இயர் கிளிப்ஸை நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இயர் டிப்ஸை எடுத்துட்டு அந்த மேலே இருக்க கிளிப்பை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த InstaPlay பவர் பட்ஸை ஈஸியாக பேக்கெட்டுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக பேக்கெட்டுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒயர்ஸ் வந்து சிக்கல் ஆகிடுன்ற கவலை இனிமே இருக்காது. அடுத்தது இதனோட சவுண்ட் குவாலிட்டி வரும். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தம்பிங்காக இருக்குது. நீங்கள் OnePlusல கூட இந்த மாதிரி பேஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. OnePlusல முதல்ல பேஸே கிடையாது, அப்புறம் தான் எதிர்பார்க்குறது. ஸோ இதில் வந்து சூப்பரான பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால காதில் ரொம்ப நேரம் இருக்குன்ற ஃபீலே உங்களுக்கு இருக்காது. பேஸ் மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் எஃபெக்ட்டுமே நல்லா பிரித்து காட்டியிருக்காங்க. ஸோ HD சரௌண்ட் சவுண்ட் இருக்கிறதுனால லெஃப்ட் ரைட் மியூசிக் போயிட்டு வருது உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான். நானே ரொம்ப டவுட் பட்டு தான் வாங்கினேன். ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. சரி ஒருவேளை ஃபேக் ரிவ்யூஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் ரொம்பவே எக்ஸலண்ட்டான இயர்பட்டாக இருக்குது. இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 meters இருக்குது. பட் அதுலேயுமே ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் நான் ஃபீல் பண்ண முடியுது. பட் வந்து இந்த ப்ரைஸிங்கை கம்பேர் பண்ணும்போது அது வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. எப்போவாது தான் ஒரு சில லேக் இருக்குது. மற்றபடி லேட்டன்சி இஷ்யூ எந்தவித லேட்டன்சியுமே கிடையாது. உங்களுக்கு வந்து லிப்சிங்க்லாம் கரெக்டாக ஆகுது. அடுத்தது இதனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் மீட்டர் 10 meter கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 150 hours. நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கனெக்ட் மட்டும் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 150 hours வரும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய மியூசிக் டைம் பார்த்தீங்கன்னா அப் டு 12 hours சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 12 hours வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மியூசிக் வால்யூம் ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய டாக் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 9 hours வரும் சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் டைம் நான் சொன்ன மாதிரி 1.5 hours வரும்.
இந்த ஹெட்செட்டை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இதை லாங் டர்மாக யூஸ் பண்ணிட்டு இதனுடைய டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். சிஸ்கா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸோட ரிவ்யூமே போட்டிருப்பேன். அதனுடைய லாங் டர்ம் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.